செய்கிறாங்கன்னா அதை தள்ளி விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளதாக போகிறார்கள். இது பிசாசின் கிரியைகள். தேவனையே அறியாத, கிறிஸ்துவையே அறியாதவர்களெல்லாம் இதை பார்த்துட்டு நமக்கு வேறு விதமாய் கமெண்ட் செய்கிறவர்களெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகள் இதை பார்த்து விட்டு பிரயோஜனமாக இருந்தது, மிகவும் நல்லது என்று சொல்ல ஒருவரும் இல்லாத இருக்கிறார்கள். எத்தனை ஊழியர்கள் எழும்பி எத்தனை பேர் இந்த யூடியூப்ல பார்க்கும் பொழுது, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இதற்காக பிரயாசப்பட்டு வீடியோ எடுத்து எப்படியாக என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய வாஞ்சையும் ஆசையுமாக இருக்கிறது. கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிறார்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறார்கள், சீக்கிரமாக வரப்போகிறார் என்று எச்சரிக்கிறார்கள். எவ்வளவோ வருகிறது. இதையெல்லாம் பார்த்தாலே நாம் நம்முடைய வருகையில் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளே போக வேண்டும், இந்த கடைசி காலத்துல எது தெரியும் எது தெரியாது எல்லாவற்றையும் இந்த யூடியூப் மூலமாகவோ இல்லை இந்த கிறிஸ்தவ வீடியோக்கள் மூலமாகவோ நீங்க தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எனவே நீங்களும் இதை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைபும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை அனுப்பி கொடுங்க. அநேகர் பிரயோஜனம் அடையட்டும். ஏன்னா சாத்தான் பாருங்க, இன்னொரு கொஞ்ச காலம்தான் இருக்கு. என் பக்கம் எத்தனை பேரை சேர்க்க முடியும், என் பக்கம் எத்தனை பேரை இழுக்க முடியும், எப்படியெல்லாம் அவங்கள வசியம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் பேசினா அவங்க மனதை உடைக்க முடியும், கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியும் என்றெல்லாம் சாத்தான் சதி திட்டம் தீட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். யாரையோ எழுப்பி விடுகிறான். சாத்தானுக்கு கீழ்ப்படைஞ்சவர்களும் வந்து கிறிஸ்தவர்களை டிஸ்டர்ப் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம், வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்லுகிறார், அது நம்மேல் விழுந்த கடமை. அது மாத்திரமே, அந்த கடைசி வரிய பாருங்க, ஒருவேளை நான் பிரசங்கியாது இருந்தால், சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளலாம். எப்படி? மற்றவர்களுக்கு பகிர்வது மூலமாக. எல்லாரும் வாங்க, எல்லாருமாக சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்வோம், தேவனுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். பிசாசு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெக்கப்பட்டு போவான். நம்மளுடைய சத்ரு, நம்மளுடைய எதிராளி ஆனவன் ஒரு நாள் வெக்கப்பட்டு நிற்பான். தேவ பிள்ளைகளாய் நம்ம இணைந்து ஊழியத்தை செய்வோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு இடத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது. நீ ஊழியம் செய்தால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலுமே அதற்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க இந்த ஊழியத்துல நீங்களும் பங்கு கொள்ளும் பொழுது உங்களுக்கு பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பார், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அது நிமித்தம் தந்தருள்வார். எனவே தேவ பிள்ளைகளை எல்லாரும் கூடி வாருங்கள், ஊழியத்தை செய்வோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ஆச்சா, நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ வீடியோ